கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்க வேண்டிய வசனம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யாக்கோபு தன் குடும்பத்தோடு வாழ்ந்த காலத்திலும் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை அவன் ஏமாற்றி வாழ்ந்தவன் தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார். ஏசா வேட்டையாடி களைத்து வரும்போது அந்த கூளை பார்த்து எனக்கு கொஞ்சம் தான் கேட்கும்போது, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்தால் தருகிறேன் என்று சொன்னான். அது எதுக்குன்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தன் அண்ணன் கையிலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த கூளை கொடுத்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, தகப்பனார் ஏசாவை பார்த்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு விருப்பத்திற்கு நீ சமைத்து கொண்டு வான்னு சொல்லும்போது அதையும் இந்த யாக்கோபு ஏமாற்றி வெகு விரைவாக தன்னுடைய தாயின் சூழ்ச்சியினாலே தன் தகப்பனுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்து அவன் அந்த ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். இப்படி பல விதங்களில் ஏமாற்றப்பட்டு கடைசியில் அவன் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை போனாலும் கூட கர்த்தர் இந்த நாட்களில் அவன் கடந்து போன இடத்துல தன்னுடைய மாமனார் எத்ரோ அவங்களுடைய 2 பிள்ளைகளோடு பரிவாரங்களோடு அவன் திரும்ப தன்னுடைய தேசத்திற்கு வரும்போது அந்த யாப்போக்கு நதிக்கரையில் அந்த யாக்கோபு தனித்திருக்கிறார். தன்னுடைய 2 பரிவாரங்களையும் அந்த ஆற்றை கடத்தி அனுப்பி வைத்துவிட்டு அவன் போராடி ஜெபிக்கிறான். அந்த ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே 32ஆம் அதிகாரம் 25லேருந்தே பார்க்கும்போது, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த போராடி இவன் வெற்றி பெற்று ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்ப அவன் கடந்து போகும்போது அங்கே தன்னுடைய அண்ணன் ஏசாவை சந்திக்கும்போது அங்கே சந்தோஷமாக சமரசமாக 2 பேரும் இணைந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய பிறப்பு நேரம் கூட சொல்லப்படுகிறது. ஓசியா 12:3-4 சொல்லப்படுகிறது, அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதரோடும் போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த யாக்கோபு ஒரு போராடி வெற்றி பெற்ற நிலையில்
விசுவாசத்தோடு போராடி போராடி வெற்றி பெற்ற நிலையிலே அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட நம்மளும் கூட இந்த யாக்கோபை போல உண்மையிலேயே போராடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடப்போவதில்லை என்று தைரியமாக சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களில் அநேக பேர் அநேக போராட்டங்களோடு தவிப்போடு எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு வெற்றி இல்லையே என்று இருக்கும்போது, அன்பானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. சொல்லார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவரும் அநேக பாடுகள் கஷ்டங்கள் உண்டு. ரோமர் 4:20 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அப்படி அந்த விசுவாசத்தோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை இல்லைன்னா என்னெல்லாம் கஷ்டங்கள் வருது இல்லையா? சில நேரங்களில் குடும்பத்தாரால் துரத்தப்படுகிற அனுபவம். உனக்கு குழந்தையே பிறக்கலை, போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு விரட்டுறாங்க, இல்லைன்னா நிந்திக்கிறாங்க, இல்லைன்னா பலவிதமான கஷ்டங்களை குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த சகோதரிகள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருக்கு 100 வயதாகியும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் 75 வயதிலே வாக்கு கொடுத்தார். உன்னால் எண்ணக்கூடுமானால் இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிப்பார், இந்த அளவாய் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியும் கூட பாருங்கள், அடுத்த நாளாக 80 வயதா 85 பாருங்கள், 100 வயது. அது வரைக்கும் பொறுமையோடு அவர் காத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்கை நிறைவேற்றுவார். போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல பாடுகள் மத்தியில் விசுவாசத்தோடு போராடி யாக்கோபு மேற்கொண்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டம் அப்படின்னு இல்லை, ஆனால் வேறு விதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அந்த விசுவாசத்தாலே அவர் ஏற்ற வேளையில் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கின்படி ஈசாக்கை பெற்றெடுத்தார். திருப்பி அவர் சோதிக்கப்பட்டார். உன்னுடைய ஏக புத்திரனும் ஏக சுதனுமான உன் குழந்தையை மோரியா மலையிலே கொண்டு போய் நீ என்ன செய்யணும்? எனக்காக பலியிடணும். இது மகா பெரிய சோதனை இல்லையா? பயங்கரமான வேதனை. ஆனால் அதையும் தாண்டுகிறார். அதையும் கேள்வி கேட்காமல் அப்படியே கொண்டு போகிறார்கள். அந்த பிள்ளையை கொண்டு போகிறாங்க, வேலைக்காரர்களும் போகிறாங்க. நீங்கள் எங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலியிட்டு வருகிறோங்கிறாங்க. போகிற வழியில் குழந்தை கேட்குது, அப்பா எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? அது கர்த்தர் பார்த்து கொள்வார் மகனே, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. சின்ன காரியங்களுக்கு கூட எவ்வளவாய் வேதனைப்படுறோம். இவ்வளோ தான் 100 வயதில் பெற்ற பிள்ளைய அந்த மலையில் கொண்டு போய் பலியிட போகும்போது அந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு அந்த தகப்பனார் என்ன தான் ஆன்சர் பண்ண முடியும் சொல்லி யோசித்து பாருங்க. அதையும் தாண்டுகிறார். அதையும் தாண்டி சென்று பலிபீடத்தை கட்டி குழந்தையை கட்டி வைத்து ஓங்கி அந்த கத்தியை
ஓங்கி வெட்ட போகும்போது அங்கே சத்தம், ஒரு சத்தம் இல்லை, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. ஒருவேளை வெட்டி போடுவானோன்னு பயந்து 2 தடவை கூப்பிட்டுட்டார். திரும்பி பார்த்தான், புதருக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை எடுத்து பலியிட்டான். அன்பானுள்ளே, விசுவாசம் பெருசு. போராடுவதா இருந்தாலும் விசுவாசத்தோடு போராட வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டமே விசுவாசத்தின் ஓட்டம்தான். விசுவாசத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். ஆகையினால அன்பானவர்களே, விசுவாசத்தோடு வாழ வேண்டும். போராடுவதா இருந்தாலும் விசுவாசத்தோடு போராட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஒரு விதவை ஸ்திரீ தன்னுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு நியாயாதிபதி இடத்துல போய் நின்றாள். அவனோ கர்த்தருக்கு பயப்படாதவனோ மனுஷனை மதியாதவனும். இந்த அம்மா எத்தனையோ தடவை கேட்ட பிறகும் நீதி நியாயம் செய்யவே இல்லை. ஒரு நாள் பார்த்தான், இவ அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறாளே, இனி இவளுக்கு ஏதாவது ஒரு நீதி செய்யணும், இனி இவா நம்மகிட்ட வரக்கூடாது, ஒரு நீதி செய்யணும், அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாராம், நீதி செய்தாராம். அதுபோல தான் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் விசுவாசித்தவளே பாக்கிய, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படின்னா, மரியாளை வாழ்த்தி ஒரு தேவதூதன், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஒரு குமாரனை பெறுவாள் என்ற ஒரு நற்செய்தியை சொல்வதை பார்க்கிறோம். அதை நான் விவரித்து இப்போ நான் சொல்ல வரல. அந்த மரியாள் உடனடியாக சற்று தூரம் சென்று ஒரு எலிசபெத்து அவங்களுடைய இல்லத்திற்கு அவள் போகிறாள். போய் அவங்க பேசிக்கிடுறாங்க. அந்த மரியாள் உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லும்போது அவள் வாழ்த்தின அந்த சத்தம் கேட்ட மாத்திரத்தில் வயிற்றிலிருந்த அந்த எலிசபெத்துடைய வயிற்றிலிருந்த குழந்தை கூட களிப்பாய் துள்ளிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போது அந்த எலிசபெத்து மரியாளை பார்த்து, விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி மரியாள் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானுள்ளே, விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசம்தான் பெரியதாய் காணப்படுகிறது. ஆகையினால எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்திலே கேட்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானுள்ளே, ஊழிய பாதைகளிலே அநேக கஷ்டங்களும் போராட்டங்களும், எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே அந்த பாடுகளை எல்லாம் சகித்து போராடி மேற்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் பலன் தந்தார். அதே போல் அநேக தேவனுடைய பிள்ளைகள், வட இந்தியாவிலே அநேக விசுவாசிகள், விசுவாசத்தில் வந்த பிள்ளைகளுக்கு அநேக நெருக்கங்கள் உண்டு. ஆனால் அவங்களுடைய விசுவாசம் அவங்களை ரட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
நாங்கள் பிப்பல்வாடா கிராமத்தில் பணி செய்யும்போது ஒரு வாலிப ஒரு பெண், அருணா என்ற ஒரு பெண் 3 நாள் அந்த கேம்புக்கு வந்தாங்க, வாலிபர் கூட்டத்திற்கு. 3 நாள் முடித்து செல்லும்போது அவனுடைய பெற்றோர் அவளை பயங்கரமாக விரோதித்தாங்க. நீ எங்கே போனான்னு சொல்லி விரோதிக்கும்போது அவள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று அவள் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவளுடைய வீட்டில் அவங்கள ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திரும்பி செல்லும்போது அவளுடைய பாட்டியார் ஒரு தடி எடுத்து ஓங்கி அடிக்க முற்படுகிற நேரத்தில் அந்த கையோடு அந்த தடி பிடிந்து விட்டது. அருணா என்னை காப்பாற்று என்று சொல்லும்போது சென்று அந்த கையை தொட்டு ஜெபித்த போது விடுதலை பெற்றது. ஆனாலும் கூட அவள் இயேசுவை மறுதலிக்கலை. அந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு அந்த விசுவாச வாழ்க்கையை, வேதத்தை வாசிக்க தெரியாது, ஆனாலும் விசுவாசத்தில் அவள் சிறந்து இருந்தனால அவளுக்கு ஒரு திருமண காரியத்தை நாங்கள் பேசி முடிவு பண்ணினோம். ஒரு சுதேச ஊழியர் அவரை அந்த சகோதரியை கல்யாணம் பண்ணாங்க. பாருங்கள், அவளுடைய விசுவாசம்தான். அந்த வாலிப வயதிலும் கூட தன்னுடைய பெற்றோரால் துரத்தப்பட்ட நிலையிலும் கூட அவள் எத்தனையோ நாள் தனிமையாக பல வீடுகளில் சென்று வேலை செய்து அப்படி இருந்து பிறகு அந்த திருமண காரியங்கள் மிகச் சிறப்பாக முடிந்தது. இன்று குடும்பமாக கர்த்தருடைய பணியை செய்வார்கள் என்று நானும் விசுவாசிக்கிறேன். பல வருடங்கள் முன்னால் 84, 85 அந்த வருடங்களிலே அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை நமக்கு நல்ல போராட்டங்கள் இருக்கலாம், பலரால் பல வேதனைகள், துரத்தப்படுகிற அனுபவம் போல தூஷிக்கலாம், பல நிந்தைகள் வரலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் பாடுகள். நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டால் நித்திய ஜீவனில் போய் நித்தியமாய் சந்தோஷமாய் வாழலாம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. ஆகையினால கிறிஸ்தவ அந்த ஓட்டம் கஷ்டந்தான், ஆனால் உறுதியாக கர்த்தரை பிடிக்கிறவர்களுக்கு அது லெகுவாக காணப்படும். அவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனையோ பக்தருடைய வாழ்க்கையை நம்ம ஆதியாமத்திலிருந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கும்போது நிச்சயமாக அந்த பூரண சமாதானமும் விடுதலையும் இயேசு தருகிறார். வேறு யாரும் தர முடியாது, வேறு யாருமே தர முடியாது. இயேசு தான் சமாதானம் தருகிறார். அவரை உறுதியாய் பிடிக்கும்போது, அவரை உத்தமமாய் பின்பற்றும் போது அவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறார். கலங்காதே என்று சொல்லுவார், திகையாதே என்று சொல்லுவார், நம்மை ஆற்றி தேற்றுவார். அன்பானவர்களே, ஆண்டுடைய பரிசுத்த கரத்தில் விசுவாசத்தோடு அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு பவுலப்போஸ்தலன் ஊழிய பாதையில் எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. கடல் பிரயாணம், கள்ள சகோதரலால் வந்த அந்த பயங்கரங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், கடைசி வரை விசுவாசத்தை காத்து கொண்டார். கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பான எத்தனையோ பக்தர்கள் இந்த நாட்களில் இந்த தேசத்திலும் கூட அநேக மிஷனரிமார்கள் பல கஷ்டங்களோடு கர்த்தருடைய திருப்பணியை செய்ததின் நிமித்தமாகத்தான் இன்று நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நித்திய விடுதலையையும் அவர் சமாதானத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களை நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, பல எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, யாக்கோபு போராட்டங்களோடு போராடி மேற்கொண்டு வாழ்ந்தது போல, ஒரு ஆபிரகாம் விசுவாசத்தோடு வாக்கு தத்தத்தை பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று வாழ்ந்தது போல, ஆண்டவரே, ஒரு மரியாள் ஆண்டவரே தேவதூதனால் கிடைக்கப்பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு எலிசபெத்தையும் வாழ்த்தி ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்தது போல, நாங்களும் ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில் வாழத்தக்கதான கிருபையை தேவன் எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.